அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியே வந்து கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், செய்தியாளர்களை, கட்சி தொண்டர்களை முதலமைச்சர் ஜெயலலிதா, அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சந்தித்தார்களா? ஏதேனும் கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்களா? 16 பிறகு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா தலைமை கழகத்திற்கு வந்திருக்கிறார். தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிக எண்ணிக்கையில் திரண்டு வரவேற்றார்கள். அதற்கு பிறகு திண்டுக்கல், விழுப்புரம் தெற்கு, நாமக்கல், புதுக்கோட்டை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டிருந்த மாவட்ட கட்சி அலுவலகங்களை காணொலி காட்சி மூலமாக இங்கிருந்து திறந்து வைத்தார். பிறகு காணொலி காட்சி மூலமாக அங்குள்ள மாவட்ட நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் பேசினார். அப்பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும், அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்துள்ளதாக பேசினார். அதே போல தொடர்ந்து தொண்டர்களை உற்சாகம் அளிக்கும் விதமாகவே இந்த நிகழ்வை பார்க்க வேண்டியது இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தொண்டர்களை சந்திப்பது, புதிய கட்சி அலுவலகங்களை திறப்பது ஆகிய விஷயங்கள் எல்லாம் தேர்தலுக்கு அதிமுக முழுமையாக தயார் வருவதையே பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் தொண்டர்களை நேரடியாக சந்தித்து பேசினார். அப்போதும் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்வாக இருந்தது தேர்தல் பணிக்காக என்று அவர்கள் கருதி நம்மிடம் தகவல் தெரிவித்தார்கள். இன்று மீண்டும் கட்சி அலுவலகம் வந்து தொண்டர்களை பார்த்து கையசைத்து பேசியிருக்கிறார். அதே போல புதிய கட்சி அலுவலகங்களையும் மாவட்ட அலுவலகங்களையும் திறந்து வைத்திருக்கிறார். எனவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக முழுமையாக தயாராகிவிட்டது என்பதை காட்டுவதாகவே இந்த நிகழ்வை பார்க்க வேண்டியது இருக்கிறது. 16 மாதங்களுக்கு பிறகு இன்று அவர் அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்து தொண்டர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி இருக்கிறார். கார்த்திகேயன், மகாலிங்கம், செய்தியாளர்களை முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சந்திப்பு வரைக்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளை. ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி அவர் தமிழக முதலமைச்சர் எழுதியிருந்தார். அவசர சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும், ஏற்பாடுகளை மத்திய அரசாங்கம் வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருந்தார். அதற்கு ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக தொடர்ந்து அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். சமூகத்திலும் அரசியல் தளத்திலும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் செய்தியாளரை சந்திப்பார் என்ற ஒரு தகவல் காலையில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பு இல்லை. தற்பொழுது முதலமைச்சர் தலைமை செயலகத்திற்கு கிளம்பியிருக்கிறார். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்திலிருந்து கிளம்பி தலைமை செயலம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு இன்று காலையில் முடிந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு முக்கிய நிகழ்வாகவே பார்க்க வேண்டியது இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், கட்சி பணிகளை கவனிக்க வேண்டும் என்ற பல விஷயங்கள் தற்பொழுது கட்சி தலைமைக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கான பணிகளை அவர் மேற்கொண்டு வருவதையும் நமக்கு பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு முடிந்து மிக குறுகிய கால இடைவெளிக்குள் மீண்டும் அவர் கட்சி நிர்வாகிகளை, தொண்டர்களை சந்தித்திருக்கிறார். தேர்தல் வருவதற்கான ஆயத்த ஏற்பாடுகளும் கட்சி சார்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக இங்கு பலரிடம் நாம் பேசினோம். தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் தொடர்ந்து கட்சி தலைமை தொடர்ந்து தொண்டர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி வருவதை அவர்கள் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமாகவும் தங்களுக்கு உற்சாகம் அளிப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் சில தினங்களில் கட்சி நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மீண்டும் தலைமை கழகத்திற்கு முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வர இருக்கிறார். அந்த நிகழ்வை இதுவரை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இங்குள்ள கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதை நாம் கேட்க முடிஞ்சது. அதே போல குறுகிய காலத்தில் தொடர்ந்து கட்சி தலைமை தொண்டர்களை பார்ப்பதும் அவர்களை உற்சாகப்படுத்துவதும் ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகவே கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 மாதங்களுக்கு பிறகு அவர் இன்று தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். வந்து காணொலி காட்சி மூலமாக
மாவட்டங்களில் உள்ள, அதாவது தேனி, திண்டுக்கல், விழுப்புரம், நாமக்கல், புதுக்கோட்டை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட கட்சி அலுவலகங்களையும் அதே போல அங்கு நிறுவப்பட்டுள்ள எம்ஜிஆர் சிலையையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். காணொலி காட்சி மூலமாக பேசியும் இருக்கிறார் அவர்களோடு. அவர் பேசும்போது இது மாதிரி தொண்டர்கள் எல்லாம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிக்காக பாடுபட வேண்டும், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று அவர் பேசியிருக்கிறார். அதே போல இங்கு திரண்டிருந்தவர்களை பார்த்து இருவிரல் காட்டி வெற்றி சின்னமாக இருவர்களை காட்டி அவர் உற்சாகப்படுத்தி இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்ற திட்டம் இனி அதிமுக தலைமைக்கு இருப்பதை போலவே இந்த செயல்களும் நடைபெற்று வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அங்கு 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகங்களை திறந்து வைத்தார். தொடர்பான செய்திகளை விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி மகாலிங்கம்.